எங்கள் வீட்டை பொறுத்தளவு பிரியாணி செய்கிறதுக்கு அந்த நாள் இந்த நாள் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. எந்த நாள் வீட்டில் யாராவது ஒருத்தங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணிட்டா கூட அன்னைக்கு பிரியாணி குண்டா அடுப்பேறிடும். அந்த மாதிரி இந்த வீக்கில் என் பையனுக்கு ஒரு நாள், அம்மா எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது, ஸ்கூலுக்கு பிரியாணி கொடுத்து விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே. என்னை பொறுத்தளவு பிரியாணி தான் இருக்கிறதுலே செய்கிறது ஈஸியான ஒரு டிஷ்ஷு. எனக்கு ஸ்கூல் போகிற அன்னைக்கு காலையில் வந்துட்டு அதை நான் குயிக்காக பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா 3 அடுப்பும் எரிஞ்சிட்ருக்கும். ஒரு பக்கம் மட்டன் வெந்துட்டுருக்கும், இன்னொரு பக்கம் அரிசி வெந்துட்டுருக்கும், இன்னொரு பக்கம் என் பாட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் தாளிச்சிருவேன். இந்த டைம் வந்துட்டு, அம்மா வேறு மாதிரி ஏதாவது பிரியாணி பண்ணுறியா அப்படின்னு என் பையன் கேட்டதுனால, சரி ஓகே நம்ம ஆம்பூர் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி ஆம்பூர் பிரியாணி பண்ணேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஜீரக சம்பா போட்டு வரமிளகாய் நல்லா தண்ணியில் இல்லை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து அரைச்சி உள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஆம்பூர் பிரியாணி ரெடி. மற்றபடி எல்லா ப்ராசஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்தளவு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வேறு ஒன்றும் நான் எக்ஸ்ட்ரா பண்ண மாட்டேன். ஃபைனலி வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் பிரியாணி சுட சுட ரெடி. விவியனும் ஹாப்பி.